போலாம். அம்மா ராணி, என்ன தாத்தா? எத்தனை வருஷ உழைப்பு தெரியுமா இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ். அதை மீட்டு திரும்பவும் எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டம்மா. நாங்க எல்லாருமே உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்மா. என்ன தாத்தா, எனக்கு என்னத்துக்கோசரம் நன்றி எல்லாம் சொல்லு இருக்கிறீங்க? இது என்னோட கடமை தாத்தா. என்னதான் கடமை இருந்தாலும் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் உன் உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் போராடுறதெல்லாம் சாத்தியமே இல்லம்மா. அது மட்டுமா, யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத ஆங்கிள் யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் சான்ஸே இல்ல ராணி. ஐயோ, என்னயா நீ இவங்களோட சேர்ந்து நீயும் பேசினு இருக்கிற? இவங்கெல்லாம் ஏதோ என் மேல இருக்க பாசத்துல சொல்றாங்க. இவங்கள விடலாம் நான் ஒன்னும் பெருசா செஞ்சிடலையா. பார்த்தல, தாத்தாவோட எல்லாருமா சேர்ந்துக்கின்னு எம்மா பெரிய ஆர்டர் அசால்ட்டா பண்ணிட்டாங்க. சரி வாங்க போலாம். வாமா. ஐயோ இருங்க, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இதோ இப்ப வந்துடுறேன், இருங்க. என்ன அக்கா, என்ன தாத்தா? தாமரை? எங்க போறீங்க அக்கா? என்ன இவ? என்னது இது? என்ன இது? என்ன தாமரை இது? இதெல்லாம் எதுக்கு தாமரை? ஐயா, அங்க ஒரே பிரச்சனையா போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்போ நான் ஒரு கோயிலுக்கு போனேன் ஐயா. அங்க சாமி, உங்களை பத்தி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, அவரு சொன்னா எல்லாம் பலிக்கும் அப்படின்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்க சாமி. பிரச்சனையோட வரவங்க உங்களாண்ட வந்து ஆசி வாங்கின்னு போய் நிம்மதியா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நீ இப்பொழுது உனக்காக இங்கு வரவில்லை. உன்னை சார்ந்தவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, அதற்காகத்தானே இங்கு வந்திருக்கிறாய். ஆமா சாமி, சரியா சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு ராணின்னு ஒருத்தி இருக்கா. அவங்க இப்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு திமிரா பேசுறியா? அனைத்து உறுப்பினர்களும் ஒரு மனதாக முடிவெடுத்து தற்போதைய தலைவர் சித்தார்த்தை பதவி நீக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சாமி. அதை விட என் ராணி ரொம்ப ரொம்ப நல்லவ சாமி. ஒவ்வொரு தபா பிரச்சனை வரும்போதெல்லாம் அவ தன்னோட உசிரிய பணைய வச்சுக்கின்னு அந்த குடும்பத்தையே காப்பாத்துறா சாமி. இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் சாமி. சரி, இந்த பூசணிக்காயை கையில் எடு. சரிங்க சாமி. சாமி, இதை வச்சு நான் என்ன சாமி பண்ணணும்? நல்வினை தீவினை இந்த இரண்டிற்கும் சாட்சியாக இருக்கும் அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இம்மூன்றும் அடங்கியுள்ள 96 பொறிகளின் சக்தியில் உருவான மந்திர திருஷ்டிக்காய் இது. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்து வீடு திரும்பும் குடும்பத்தினர்கள்
அனைவரும் வீட்டிற்குள் நுழையும் முன்பு வெளியே நிற்க வைத்துவிட்டு 3 முறை வலது பக்கமும் 3 முறை இடது பக்கமும் சுற்றிவிட்டு வீட்டின் முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைக்க வேண்டும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். அப்ப நான் வரேன் சாமி. நில். சொல்லுங்க சாமி. இன்னொரு முக்கியமான விஷயம், உன் கையை நீட்டு. ஆ. சாமி, இது எதுக்கு சாமி? நீ முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைத்த மறுகணமே இந்த நீளமான கருப்பு கயிறை 4ஆக அறுத்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு இந்த அனைத்து 4 மூலைகளிலும் வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கண் திருஷ்டி எதிர்வினை நீங்கும். மனதில் பகையை வைத்துக்கொண்டு மிகவும் பாசமாக பழகுவது போல நடிக்கக்கூடியவர்களின் எதிர்வினை உங்களை சுற்றி இருந்தாலும் இல்லை அந்த வீட்டில் இருக்கும் சிலரிடம் இருந்தாலோ அவர்கள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு தீராத வயிற்றுப்போக்காலும் தலைவலியாலும் அவதிப்படுவார்கள். கண்டிப்பா சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப நான் போயிட்டு வரேன் சாமி. அங்க குட்டு தயம் இது. ஆமா, இவளுக்கு என்ன மனசுக்குள்ள லாமியா நினைப்பா? இவ பூசணிக்காயை சுத்தி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது அவளோட நினைப்பு அத்தை. நாம எல்லாத்தையும் சரியாக்க விட்டுருவோமா என்ன? சரியா சொன்ன. அதானே, இந்த குடும்பத்தை சேர்ந்த புல்லு பூண்ட கூட அழிக்காம விடுறது இல்லைன்னு நாமெல்லாம் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அது எப்படி விட்டுருவோம்? ஆமா ஆமா, நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப பரீட்சை எழுதுறோம். பாஸ் ஆகிற வழியை தான் காணும். தேவையில்லாம பேசாதீங்க. வாயை முட்டு சும்மா இருங்க. நம்ம குடும்பத்து மேல சாதாரண கண்ணுல ஏகப்பட்ட கொல்லி கண்ணு இருக்கு. எப்பவுமே தலிக்கு மேல நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய தலைமுழுகிட்டு அப்பால தான் வீட்டுக்குள்ள வருவாங்க. நம்ம குடும்பத்துல அந்த சுகாசினியால பெரிய பிரச்சனை வந்து அந்த கண்டத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்கயா, நம்ம ராணிய கோமால இருக்க சொல்ல அந்த டாக்டரே நம்பிக்கை இல்லாம சொன்னாரு. ஆனா நம்ம சித்தார்த் தம்பி இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பரிகாரம் நேத்து கடன்லாம் செஞ்சு ராணிய நல்லபடியா உசுரோட மீட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லாம புள்ளத்தாச்சி பொண்ணு அந்த மல்லிகா வவுத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு வேற போயிட்டு வந்திருக்கா. அதனால நம்ம குடும்பத்தை புடிச்சிருக்கிற மொத்த திஷ்டியும் போனோம். நம்ம குடும்பத்தை இன்னும் யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்க யாருமே நல்லா இருக்கவே கூடாது, நாசமா தான் போகணும். தாமரை, எதுக்காக நாசமா போகணும்னு சாபம்லாம் விடுற? நமக்கு யார் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு சாபம் விடுறது நல்லது இல்ல. நம்மள மாதிரி நல்லவங்க சொல்றது பழிச்சிரும். ஆமாமா தாமரை, நாம நல்லா இருக்கணும்னு வேண்டது தான் நமக்கு எப்பவுமே நல்லது. ஆமா தாமரை, கெட்டவங்களை மேல இருந்து கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கான தண்டனையை கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. சரிங்கம்மா, நம்ம குடும்பத்துல கெட்டது நடக்குதேங்கிற ஆதங்கத்துல பேசிட்டேன். இந்த பூசணிக்காய திஷ்டி சுத்தி உடைக்கணும். வளரு, இந்த சூடத்தை கொஞ்சம் ஏத்து.
ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நரி கண்ணு, கொல்லி கண்ணு எல்லாம் இத்தோட ஒழிஞ்சி போட்டோம். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் இதை போய் உடச்சிட்டு வந்தேன். சரிங்கக்கா. ஐயோ, என்னடி இது? திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை, எனக்கும் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ முச்சந்தியில் இந்த பூசணிக்காயை உடைத்த மறுகணமே இந்த நீளமான கருப்பு கயிறை 4ஆக அறுத்து வீசிவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்துவிட்டால் உன் குடும்பத்தை வாட்டி வதைக்கும் கண்திருஷ்டி எதிர்வினை நீங்கும். இப்ப எல்லாரும் உள்ள போலாம், வாங்க. சரி, வாமா போலாம். ஐயோ, தலைக்குள்ள யாரோ சம்மட்டியை வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கே. அக்கா, அந்த தாமரை சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இப்ப என்னக்கா பண்றது? அப்பா யோ மாமா, நல்ல வேளை நாம 2 பேரும் தப்பிச்சோம். நம்ம 2 பேருக்கும் எதுவும் ஆகல. சரி மா, நீங்க 2 பேரும் ரூம்க்கு வாங்க. நான் ஏதாவது மாத்திரை கொடுக்குறேன், தலைவலி சரியாயிடும். வாங்க. ஐயோ, என்னையா? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுக்கா. டேய், வலி தாங்க முடியலடா. ஐயோ ஆண்டவா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். உனக்குமா சேம் பிஞ்ச். ஐயோ வலிக்குது. டேய் மனோ, அவங்களுக்காவது தலைவலிடா. எனக்கு சொல்ல முடியலடா. தல்றா, நான் உடனே பாத்ரூம் போணுடா. நவுறா. ஐயோ மாமா, உனக்கும் பாத்ரூம் போணுமா? இரியா, எனக்கும் வயித்த கலக்குறியா? பாத்ரூம் வர மாதிரி இருக்கியா? அம்மா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க? பாத்ரூம் வந்தா போய் தொலைங்கள. டேய், என்ன விடுறா. நான் மாமாடா, வயசானவன்டா. டேய், என்னால ஓட முடியாதுடா. என்ன விடுறா. ஐயோ மாமா, உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? இந்த வீட்ல ஒரு பாத்ரூமாயா இருக்கு? 3 ரூம்லயும் பாத்ரூம் இருக்குல்லயா? அங்க போய் தொலையா. ஏன் என் உயிரை வாங்குற? ஆமால. சரி. ஐயோ, ஏற்கனவே தலை வலிக்குது, நீங்க வேற டார்ச்சர் பண்ணாதீங்க, போய் தொலைங்க. அட போ தமன்னா, எங்க வயித்த வலி எங்களுக்கு தான் தெரியும். டேய் தல்றா, தல்றா. டேய் மனோ, தலை ரொம்ப வலிக்குதுடா. போய் அந்த மாத்திரை எடுத்துட்டு வா. மா, முடியலம்மா. உங்க ரூம்லயே இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. போங்க. ஓ சாரிம்மா. அம்மா, முடியல. தமன்னா, தலை வலி தாங்க முடியல. உன் ரூம்ல ஏதாவது மாத்திரை இருந்தா கொடு. வா போலாம். வாங்க போலாம். நான் தான் அந்த சுவாதியோட பூத உடலை எரிச்சதுக்கு அப்புறமும் அந்த பொம்மியோட ஆத்மாவுக்கு நரக வேதனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆத்மா அழியிற மாதிரி தானே பண்ணிட்டு போனேன். அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி பொம்மி வந்தா? அப்படின்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கின வரம் பொய்யா போச்சா? இந்த லாமியாவோட சக்தி எல்லாம்
செயலிழந்து போச்சா? பல சக்தி வாய்ந்த தெய்வங்களையே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த இந்த லாமியாவால ஒரு சாதாரண ஆத்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாம போச்சா? இதுக்கு என்ன காரணம்? இவ எப்படி வெளியே வந்தா? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். இந்த பொம்மையை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது ஏன் என்னோட எந்த சக்தியும் செயல்படாம மறையுது? அந்த பொம்மையோட ஆத்மா மறுபடியும் எப்படி அதீத சக்தியோட திரும்ப வந்தது? எனக்கு உடனே தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். லாமியா, 6000 வருஷத்துக்கு முன்னால நீ வரம் வாங்கிட்டு வந்திருந்தாலும் துஷ்ட சாத்தான்கள் அரக்கிகளோட அனைத்து வீரியமான சக்திகள் உனக்கு துணையா இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமும் ஏதோ ஒரு சக்தியும் அவங்க 2 பேர் பக்கத்துலயும் உன்னை நெருங்க விடாம தடுக்குது. அதுக்கான முழு காரணமும் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீ அவங்கள அழிக்க முடியும். இல்லைன்னா அவங்க நிழல கூட உன்னால நெருங்கவே முடியாது. அந்த காரணம் உடனடியா எனக்கு தெரிஞ்சாகணும். என்ன பண்ணணும் சொல்லு. அதுக்கு நீ சாதாரண மானுட உருவத்துல அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்கள ஒருத்தியா இருக்கணும். அப்பதான் உன்னால அந்த காரணத்தை முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அது நடந்தா மட்டும்தான் உன்னால அவங்கள அழிக்க முடியும். அவ்வளவுதானே? அந்த வீட்டுக்குள்ள நுழையிற சந்தர்ப்பத்தை நானே உருவாக்கி உள்ள போறேன். அதுக்கப்புறம் அந்த ராணிக்கும் பொம்மிக்கும் இந்த லாமியாவோட ஆட்டத்தை காமிக்கிறேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. வரேன், இனிப்பு இல்லத்துக்கு வரேன். அம்மா, சீக்கிரம் வாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சிடலாம். அக்கா இருங்க. என்னப்பா? அக்கா எங்க போறீங்க? ராணிக்கு பால் எடுத்துன்னு போறேன் தம்பி. அவ எதுவுமே சாப்பிடல, வெறும் வவுத்தோட இருக்கா. இந்த பாலையாவது குடிச்சாதானே உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கும். வெறும் வவுத்துல மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டா அப்புறம் வவுறு புண்ணாகி அல்சர் வந்துரும்பா. அதை என்கிட்ட கொடுங்கக்கா, நான் கொண்டு போய் ராணி கொடுத்துட்றேன். சரி தம்பி, கொண்டு போங்க. சரி.
ராணி நீ படு. ஐயோ ஏய் ராணி நீ படுத்துக்கோ. ராணி நீ இரு அப்படியே இரு ஒரு நிமிஷம். இப்போ சாஞ்சுக்கோ.